நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கிடாரி வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரி. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் பக்கம் பிடிக்குங்க. தலைச்சனுக்கே நல்ல கரவத்திறன் வாய்ந்த கிடாரிங்க. சுழி தவறலாம் எதுவும் இல்லை. நெத்தி சுழி முதுகு சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. சுழி தவறலாம் எதுவும் இல்லாத கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா சைனிங்காக இருக்குதுங்க. மடிக்கூச்சம்லாம் இது இல்லை. 4 காம்பு நல்லா சீராக இருக்குது. காம்போலம் நல்ல காம்போலம் கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2 வேளைக்கு ஒரு 12 லிட்டரு தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல மடி செட்டு நல்ல காம்போலத்தோடு தான் இருக்குது. விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. சேலத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. நேரில் வந்து கிடறிய பாருங்கள், சுழித்தவரை பாருங்கள், காம்போலத்தை பாருங்கள், வாட்ட சட்டமாக எந்த அளவுக்கு நெட்டுப்போக்கு இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நீங்கள் பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கங்க. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 10 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு நல்ல தரமான கிடாரி. 2 பல்லு தான். 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரி. இந்த கண்ணு போறதுக்கு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 12 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே கம்மி பட்சம் தான் சொல்லியிருக்காங்க. விலையை பொறுத்தவரை அனுசரித்து பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல சைனிங்கான கிடாரிங்க. தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. தண்ணி வரலாம் அருமையாக எடுத்துக்கக்கூடிய கிடாரி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு மற்ற பேமெண்ட்டை வாங்கிட்டு வந்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல தரமான பொருள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.